செட்டு இருந்துச்சா செட்டு அப்படியே பிச்சுட்டு போயிடுச்சு. பூத்து பார்த்தாங்களா பாண்டவன் நீதிமானா அல்லது துரியோதனன் அல்லவனா அப்படிங்கிற ஒரு பட்டிமன்றங்க. ஆமா, இந்நாடகத்தில் சபைக்கு தர்பார் விஷயமாக வந்திருக்கிறல்லவா, நான் யார், எமது பெயர் என்ன, அப்படி என்பதை ஒவ்வொன்றாக வந்திருக்கும்படி வந்தோம். சற்று சபை உறுதி கேட்க வேண்டும். என் பெயரை உரைத்தேனே, உமது செவியில் நுழைந்ததா இல்லையா? இல்ல நுழையிலிங்கிற 2 வருஷம் ஆயிடுச்சு. என்னது இல்ல காது இங்கிலீஷ்காரங்க. மன்னாதி மன்னன் மகட முடிவேந்தன் ராஜாதிராஜன் ராஜ மார்தாண்டன் ராஜ கிரீடாதிபதி. ஆமாடா ஆமாடா ஆமாடா. உங்களை யாருங்க உங்களை போய் நீ ராஜா மந்திரி என்னைக்காவது உங்களை வாடா போடான்னு கூப்பிட்டுக்கலாம். வேண்டாம் கூப்பிட்டு அப்புறம் என்ன இன்னும் வேற கூப்பிடுறியா நண்பா? எமது பையர் குடை வல்லன் என்று பெயர் பெற்ற என் பெயரோ கண்ணராஜன். மகாராஜா, உன் பெயரோ கனமகாராஜராக இருந்தாலும் உன் தாய் தந்தை யாரும் பிறப்பு வளர்ப்பண்ண எனக்கு தாய் தந்தை யார் சொல்ல வேண்டுமா? என்னை 10 மாதம் 3 நாள் 3000 சுமநாடிகள் தன் அங்கத்தை ஈண்டெடுத்தார்களே. கண்ணே மணியே கற்கண்டே தேனே அமுதே என்று. கண்ணே மணியே கற்கண்டே தேனே கண்டார் பையனே ஒரு அன்பா கூப்பிடுறதுங்க. அப்படி பெற்று ஆளாக்கி உன் தாய் தந்தை யாருங்க சொல்லுங்க.
வித்தார்களே யாருங்க? என் தாய் ராதை, அந்த தாயார் ராதை, என் தந்தை தந்தை அதிரதன். அதிரதன். ஆமா, அதிரதனுக்கும் ராதைக்கு பிறந்த உன் பெயர் ஓ கண்ணமகாராஜன். வை. அதிரதனுக்கும் ராதைக்கும் நான் பெற்ற பிள்ளை இல்லை, வளர்ப்பு மகன். அடாடா, அவங்க ரெண்டு பேரும் பெத்த பிள்ளைங்க இல்லையா? ராதைக்கும் அதிரதனுக்கும் வளர்ப்பு மகன். அப்பா, சரிங்க. நான் எப்படி மகனாக கிடைத்தேன்? மகனாக எடுத்துங்க. நீ எங்கிருந்து வந்த, எப்படி அங்க போய் வளர்ப்பு மகனான? சொல்லு மதியம். நேற்று போட்டு பணம் 2500 ரூபாய் ஒரு ஆளுக்கு. அட ஒரு நாள் ஒரு தினமா, ஒரு தினமா என் தந்தை அதிரதன், அவர் தேரோட்டி. தேர்ப்பாக. ஆமா, யாருக்கு? தில்லி என்று அஸ்தாபுரத்தை அரசாட்சி செய்து வருகிறாரே யார்? மாமன்னன் திருதராட்டியன். அந்த திருதராட்டியனுக்கு என் தந்தையார் ரத ஓட்டக்கூடியவர். தேர் ஓட்டுறவங்க. ஆமா, அப்படி அவருக்கு ஒரு நேத்திரம் இல்லை, ரெண்டு கண்ணு இல்ல. ஆமா, சரிங்க. அப்படி இருக்க 22 பேர்களும் ஒரு நாள் ஒரு நேரத்திலே ஆற்றங்கரையோரம் குளித்து நீராடி கொண்டிருந்தார். யார்? திருதராட்டியனும் அதிரதனும். அப்ப அலையோடு அலைமோதி அலமோதி ஆற்றங்கரையோரம் ஒரு தங்க போலை உணர்ந்தது. அந்த தங்க போலையை என் தந்தையாராக வழங்கப்பட்ட அதிரதன் ஆற்றிலே இறங்கி அந்த தங்க போலை எடுத்து வந்தார். அந்த தங்க போலை எடுத்து வந்து, மன்னா, இந்த ஆற்றிலே அலையோடு அலமோதி ஒரு தங்க போலை ஒன்று வருது அப்படி என்று சொன்னார். தங்க போலை என்றால் அந்த தங்க போலை என்னை சேரும். அதுல உள்ளே இருக்க பொருள் எதுவாக இருந்தாலும் அது நீ எடுத்துக்கப்போ. தங்க போல எனக்கு தங்க போலக்குள்ள எதாச்சாலும் செட்டி எடுத்துக்க. ஆமா, அப்படி என்று சொல்ல நண்பா, அந்த தங்க போலையை திறந்து பார்க்கும் பொழுது சூரிய பிரகாசம் போல அழகா, ஆமா, தக 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 என்று தெரிந்தாய். அப்ப சொன்னார், சுவாமி, இந்த தங்க போலையில
ஒரு பாலகன் இருக்கின்றான். ஆண் குழந்தை இருக்குது. ஆண் குழந்தை இருக்கிறது. எனக்கோ பிள்ளை பாக்கியம் இல்லை. இந்த குழந்தையை நானே எடுத்து வளர்த்துகிறேன் அப்படி என்று சொன்னார். ஆகட்டும் என்று சொல்லி, நண்பா எனக்கு முதல் பெயர் போலையில் பிறந்தபடியால் போலை செல்வன் என்று வைத்தார்கள். முதல் பெயர் போலை செல்வன். ஆமா ஆமா, போலை செல்வன் என்ற பெயரை வைத்து என் தாயார் இரண்டாவது முறையாக எனக்கு என்ன பெயர் வைத்தார்? வசுசேனன். வசுசேனன். ஆமா, சரி. இப்படி பெயரை வைத்து நண்பா நான் வாழ்ந்து வந்தாலும் இந்த கர்ணா என்ற பெயர் அதான அவங்க வசுசேனன். போலையில இருந்ததுனால போலைப்பாளன். ஆமா, அந்த கண்ணமகாராஜன் யார் பேர் வச்சா? ரைட். இந்த கர்ணா என்ற பெயர் எனக்கு எப்படி வந்தது? யார் வச்சாங்க? சொல்ல வேண்டுமா? ஆமா, ஓட்டு போட்டி. பட்டனா வெட்டி பழனி ஆதார் நம்பர். அஞ்சும் சிறுவயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறுவயது குழந்தை பருவம். நாங்க சின்ன வயசா இருக்கும்போது என் தந்தையாரா விளக்கப்பட்ட அதிரதன் ஒரு நாள் ஒரு தினத்துல அஸ்தாபுரத்துக்கு அரண்மனை கூட்டிட்டு போனாரு. ஆமா, என்னை அழைத்து போக நண்பா அங்க என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பாண்டவர் 5 பேர்கள், கௌரவர் 100 பேர்கள். இந்த 105 பேர்களும் பந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப பந்துகள் விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க அடிக்கிறது, அந்த பந்தை எடுத்து வந்து கொடுக்கிறது. அவங்க அடிக்கிறது நல்ல புத்தி கொடுக்கிறது. அவங்க எப்ப அடிப்பாங்க நாமளும் அடிக்கலாம். பந்து எப்ப அடிப்பாங்க அந்த பந்து எடுத்து வந்து கொடுப்போம். அப்ப நான் பாத்துக்கிட்டே இருக்கிறது. அப்ப என்ன செய்தார்? திரவிராட்டியர் சாதம் சாப்பிடும் பொழுது 32 தட்டம். 32 தட்டம். ஆமா, 32 தட்டை வைத்து சாதம் சாப்பிடுவாரு. ஒரே தட்டத்துல சோறு திங்கிற நாம ஒரு அரசு குடும்பத்துல பிறந்து ஏன் 32 தட்டத்துல திங்கிறாரு? நண்பா திரவிராட்டியப்பட்டவருக்கு இந்தியா சொன்ன நேத்திரம் இல்ல. ஒரு நாள் ஒரு இடத்துல அவர் ஒரு மலங்கழிக்க போனார். அவரே கண்ணு தெரியாது. ஒரு புற்றுக்கண் அறியாமல் போய் மலம் கழிச்சாரு. அந்த புற்றுக்கண்ணில் யாரு இருந்தாங்க? கண்ணுக மகாமுனிவர். அந்த கண்ணுக மகாமுனிவர் புற்றுக்குள்ள இருந்தாரு. அவர் கையில என்ன கிடைக்குதோ அதுதான் வயிற்றுக்கு ஆகாரமாக புசித்துக் கொண்டு சிவனை கோரி தவங்கள் செய்து கொண்டிருந்தாரு. புத்தா வளர்ந்துட்டாரு. ஆமா,
அப்ப அந்த புற்றிக்கன் மேலே ஏறி அவர் மலங்களித்தார். அப்ப மலங்களிக்கும் பொழுது அந்த கண்ணுக்கு மகாமுனிவர் கையிலே மலம்பு கீழே விழுந்தது. அப்ப மலம் கழிச்ச சும்மா இருக்குமா? கவிச்சடியுமே. ஆமா. அப்ப சொன்னார், நான் சாது என் கையில என்ன கிடைக்குதோ அதுதான் வயிற்றுக்கு ஆகாரமா புதிச்சிட்டேன். என் கையில இப்படி அசிங்கம் செய்தவன் அவன் ஒரு பிடி சாதம் எடுத்து மறுபிடி சாதம் எடுத்தா புழுவா போட்டுமோ, மற்றதெல்லாம் புழுவாக போட்டோம் அப்படி என்று சாபத்தை அளித்தார். அதனால 32 தட்டத்தை வைத்து இப்ப ஒரு மனிதனுக்கு 32 பிடி கையில 32 பிடி சாப்பிடணும். ஆமா, இதத்தான் பிரிச்சு தின்ன 32 பிடியா. அப்படி எதை பிரிச்சு சொல்ற? அப்ப நண்பா, இந்த பாண்டவரும் கௌரவரும் பந்தை அடித்தார்கள்லவா, அந்த பந்தாவட்டது அந்த தட்டிலே போய் விழுந்தது. யாரு? திருநாட்டி மகாராஜா திங்கிற தட்டுல. ஆமா. அஞ்சு நடுகிறார்கள், பயந்தார்கள். அப்ப நாடு என்ன செய்தேன் தெரியுமா? இவங்க அடிச்சு விட்டு பந்து எடுத்து கொண்டு போய் கொடுக்கணுமே. ஆமா, குடு கொண்டு போய் பந்து எடுத்தாங்க. ஆமா, தட்டிலே என் கை பட்டது. கை பட்ட உடனே முழுவாக இருந்ததெல்லாம் மீண்டும் சாதமாக மாறியது. ஆமா, அந்த களத்துல. ஆமா. அப்ப திருநாட்டில் கூப்பிட்டு கேட்டாரு, அப்பா இங்க வந்தது யாரு? இந்த தட்டிலே கை வைத்தது யார் அப்படின்னு கேட்டாரு. அப்ப அருகாமையில் இருந்த ரதையின் தந்தையார் சொன்னார், சுவாமி, என்னுடைய மகன் தான் வந்தான். இந்த தட்டிலே தெரியாம கை வைத்து விட்டான். என் மகனுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாதீங்க, மன்னித்து விடுங்கள் அப்படி என்று சொல்ல, உன் மகனை அழைத்து வா அப்படி என்று திருதராட்டியர் சொன்னார். என்னை வாரி அழைத்து, என் கணப்புழுவை நீக்கிய வாடா கர்ணா என்று கட்டி பிடித்தார். அந்த திருதராட்டியர் தான் எனக்கு கர்ணா என்று பெயரை வைத்தார். கணப்புழுவை நீக்கிறார் கர்ணராஜா என்று பெயர் வைத்தார். அப்படி இருந்தாலும் நண்பா, எனக்கு ஒரு திருமணம் ஆகிவிட்டது. மனைவி யாருங்க? பொன்னுரிவி. பொன்னுரியை திருமணம் செய்து நண்பா, எனக்கு 3 குழந்தைகள். 3 குழந்தைகள். ஆமா, யாராருங்க? சுபகேது, சுபகீர்த்தி, விஸ்வகேது. கேது ராசி. ஆமா நண்பா, அப்படி இருந்தாலும் நான் ஆளக்கூடிய தேசம் சாம்ராஜ்யம் அதையும் சொல்லணுமா? ஊரைத்தான் கேட்டுக்கணும். அத்தை வீடு, அம்மா பேட்டை, எங்க போனாலும் என் ஊரை கேட்கணும்ல. அப்படியா? நீ 4-5 இடத்துல மாறி இருக்கிற தெரியும். அங்கே இருக்கிற பழைய இடத்துல தான். அடடா தேசமதி நான் வில்வித்தையால் நான் யாதத்தில் கற்றுக்கொண்ட
காலத்திலே துரோணராகப்பட்டவர் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் வில்வத்திகள் கற்றுக் கொடுத்தாரு. யாரு துரோணாச்சாரியரே? ஆமா. சரி. அந்த துரோணர் இடத்துல சுவாமி குருவே பாப்பா. குரு மாதிரி தான் சரி. நிறைய விஷயத்துல நண்பா மகாராஜா அப்படி இருந்தாலும் குருவே இந்த பாண்டவருக்கும் கௌரவருக்கும் வில்வத்திகள் கற்றுக் கொடுக்கறீங்களே எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னார் துரோணர், என்ன சொன்னார்? ஏய் ஏய், நீ என்னடா ஜாதி, நீ என்னடா குலம், தாய் பேர் தெரியாதவன், தருதலை ஆற்றில் அடித்த வந்து அனாதி பிராணி, உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அரச குமாரர்கள் மட்டும்தான் சொல்லி கொடுப்பேன். அட சத்திரியனுக்கு தான். சத்திரியருக்கு மட்டுமே இந்த வில்வத்திகளை கற்றுக் கொடுப்பேன். உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது தெரியாத ஆளு ஓடி போடாட்டாரு. அப்படின்னு சொல்ல கண்டவன் சாதனை யார்? பரசுராமர். அந்த பரசுராமரிடத்த நான் வில்வத்திகள் கற்றுக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு நேரத்தில் அந்த பரசுராமன் சொன்னார், கர்ணா உன் மடியை காட்டு, சற்று நேரம் நான் உறங்க வேண்டும் அப்படி என்று சொல்ல என் மடி மீது தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போ ஒரு கரு வண்டாகப்பட்டது என் தொடையை இந்த மரம் உடைந்து இந்த மரம் வந்தது. குரு நித்திரை கலந்திருமே அப்படி என்று பிரமத்தை பிடித்து போல அப்படியே கம்மன் நின்னாய். வழியும் தாக்கு பிடிச்சி. ஆமா. அப்ப என் குருவாகப்பட்டவர் என் குருது என்று ரத்தமாகப்பட்டது. என் குருவ முதுவை நினைத்தது. எழுது பார்த்தா கர்ணா, கர்ணா இப்படி ரத்தம் ஆறு மாதிரி போய் கொண்டு இருக்குது. நீ தகத்தி போய் நிக்கிறிய, நீ உண்மையாலுமே பிராமணனா அப்படின்னு கேட்டா நான் என்ன குலமனே எனக்கே தெரியாது சுவாமி அப்படி என்று சொன்னார். அட பாவி சண்டாளா, நான் சத்திரியனுக்கு வில்வத்தியல் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு அன்றே சபதம் எடுத்தேன். நீ என்ன குலமனே தெரியாம எங்கிட்ட வில்வத்தியல் கற்றுக்கொண்ட, அதனால பொய் சொல்லி நீ வில்வத்தை கற்றுக்கொண்டாய் அல்லவா, தக்க சமயத்துல உனக்கு கற்ற வைத்து காலாகாலத்து பிரசாபத்தை அப்படி சாப்பத்தை கொடுத்தாரு பரசுராமர். ஆமா. இந்த சாப்பத்தை பெற்று வில் அரங்கேற்றத்திலே நண்பா அனைவற்று பேர்களும் அவரவர் ஆஸ்திர வித்தைகளை அவரவர் வல்மையை காட்டினார்கள். அப்ப அதுவே பெரியவன் அப்படி என்று அந்த அரங்கேற்றத்துல எல்லாரும் பெருமையா பேசினாங்க. அப்ப நான் சொன்னேன், சுவாமி என் வில்வத்தைய பாருங்க, நானே காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். உன்னத்தையும் காட்டுறேன், வில்வத்திகள் காட்டினேன். அப்ப சொன்னார்கள், டேய் நீ எந்த நாட்டு இளவரசன், எந்த நாட்டு மன்னன், உனக்கு நாடு இருக்குதா, நகரம் இருக்குதா அப்படி என்று நகைத்தார்கள், ஏழிலும் பேசினார்கள். அப்ப துரியனாகப்பட்டவன் கர்ணனுக்கு நாடு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அங்கு நாட்டை அவருக்கு மணிமுடி சுட்டுறேன். அவர் என்ன குலம் தான் கேட்டீங்க, இன்று முதல் எங்க 100 பேருக்கும் இவரே மூற்று அண்ணன். 100 பேருக்கு அண்ணே, 5 கேட்டதுக்கு மன்னன் அப்படி என்று கர்ணனிடத்தில் இடத்துல நான் வாழ்ந்து வருகிறேன். இறந்த போதிலும் ஓடி வந்தா என்ன காரணம்? ஒரு மகாராஜா தான் ஏதோ காலமாக அழைத்திருக்கிறார். அப்படியா? காரணம் எதுவும் அழைக்க மாட்டாரா? பாப்பாவா